கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ போதருடைய போதனை கேட்கும் பொழுது மோராலஸ் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவசியம் நாம் ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன செய்யணும்னா காணிக்கை கொடுக்கணும். பெரும்பாலான போதகருடைய போதனைகளுடைய சாராம்சமெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக காணிக்கை கொடுக்கணும். அதனால் இப்போ எப்படி கேட்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுனா, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறது எவ்வளோ பணம் கொடுக்கணும், இந்த காலேஜில் சீட்டு வாங்குறதுக்கு, ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு, ஒரு தொழில் முயற்சியில் அது சம்மந்தமான ஏதாவது சேங்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்போம்ல. இல்லை ஒரு பொண்ணு கட்ட போகிறவன் என்ன பண்ணுவான், இந்த பொண்ணை கட்டினா என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறான்ல. அது மாதிரி நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற நிலைமை வந்து போச்சு. ஏன்னா நிறைய சொல்கிறாங்க, நீ எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அதில் ஒரு பிரபலமான போதர் சொல்லுகிற பொழுது, நீ 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா தான் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார், நீ இவ்வளோ அதிகமாக கொடுத்தா அதிகமாக ஆசீர்வதிப்பார். அப்போ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறவனை எப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு, ஆண்டவரே நான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அதற்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும், எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல வாகனம் வேணும், நல்ல வசதி வேணும், இதற்கு நான் எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும் அப்படி கேட்குறதன் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு உண்மை புரிந்து கொள்ளுங்கள், காணிக்கை கொடுப்பது என்பது ஒரு விசுவாசத்தின் செயல். அது என்ன விசுவாசம் செயல் தெரியுமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார், அவர் என்னை நித்தியத்திற்கு பங்காளியாக மாற்றியிருக்கிறார், அவர் எனக்கு தேவ உறவை தந்திருக்கிறார், அவர் எனக்கு தேவ வழிகளை காட்டியிருக்கிறார், அவர் தேவ ஆவியால் என்னை நடத்துகிறார், அவர் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார், அவர் என் வாழ்விற்கு போதுமானவராக இருக்கிறார். எனவே என்னிடத்தில் இருக்கிறவர்களிலே ஆண்டவருக்கு என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாக நான் கொடுக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன், ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கு கொடுக்கிறேன். இதுதாங்க காணிக்க. அதை விட்டு எவ்வளோ கொடுத்தா காணிக்க ஆசீர்வாதம் கிடைக்கும், எவ்வளோ அதிகமாக கொடுத்தா எவ்வளோ அதிகமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் கொடுத்தா ஓரளவு வீடு கட்டலாம், கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா பெருசாக கட்டலாம், இன்னும் அதிகமாக கொடுத்தா முகேஷ் அம்பானி மாதிரி கட்டலாம். அப்படிங்கிற சிந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே? இல்லை. ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் எதையும் கொடுக்க முடியாது. ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசம். ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 அதை சொல்லுகிறார். அந்த விசுவாசம் சார்ந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட காணிங்கிற பேர்லோ இல்லை வேறு பேர்லோ ஒரு எமௌண்ட்டை வாங்கிட்டு ஆசீர்வதிக்கிற திட்டம் பைபிளில் இல்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட் காலத்தில் நீ 10ல் 1 கொடுக்கணும், அப்பொழுதுக்கு உன்னுடைய கையின் பிரயாசங்களை கருத்து நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அது கிரியைகளின் காலம். இப்போ நாம் விசுவாசத்தின் காலத்தில் வாழ்கிறோம். இப்போது நாம் கிரியை செய்தனால ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டதுனால கிரியை செய்கிறோம். அப்போது காணிக்கை கொடுக்குற அது இன்னொரு ஏரியா, அது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். தாராளமாக கொடுக்கணும், மனம் நிறைந்து கொடுக்கணும். ஆண்டவருக்கு தானே கொடுக்குறோம், அது ஒருபோது நம்ம நஷ்டமாக இராது என்கிற எண்ணத்தில் கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆசீர்வாதங்களை குறிவைத்து ஏதோ ஒரு பண்டமாற்று முறை மாதிரி நான் இவ்வளோ கொடுத்தால் தசமமாக கொடுத்தால் இவ்வளோ ஆசீர்வதிப்பார் இல்லை. இதெல்லாம் சபைகள் நமக்கு கொடுத்த தவறான போதனைகள், ஊழியர்கள் கொடுத்த தவறான போதனைகள். தேவனால் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக மாறினா காணிக்கை கொடுக்கறதுக்கு என்ன கேட்டால், இந்த போதர்களெல்லாம் இவ்வளவு பிரயாசப்பட்டு நமக்கு விளக்கங்கள் கொடுத்து போதிக்க வேண்டியதே இல்லை. இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு வழி நடத்தணும், விசுவாசத்தினால தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வழி நடத்தணும். வழி நடத்தினா நாமவே கொடுப்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாகி பிதாவுக்கு என்ன செய்யணும் தெரியும். எனவே ஆசீர்வாதங்களை நீங்கள் காணிக்கையின் மூலமும் பெற முடியாது. இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன் ஆசீர்வாதம், அதுவும் கிடையாது. இல்லை நான் கொஞ்சம் பக்தியாக இருப்பேன் அப்போ ஆண்டவர் ஆசை இல்லை. எதையும் பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்கணும். அதற்காகத்தான் நீங்கள் ஜபிக்கிறீர்கள், அதற்காகத்தான் பைபிள் படிக்கிறீர்கள், அதற்காகத்தான் விசுவாசிக்கிறீர்கள். எனவே ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக காணிக்கை என்ற ஒரு எண்ணத்தை மாற்றிவிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டதன் விளைவாக நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக காணிக்கை கொடுக்கிற ஒரு மனநிலைக்கு வர வேண்டிய அவசியங்களை புரிந்து கொண்டு தேவன் என்னை உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவோம், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை உண்மையாக்குவோம், காணிக்கை கொடுப்போம். அதுவும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும்.